30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருந்தங்கிற டயலாக்குக்கு ஏத்த மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட் காரணமா ஃபார்முலா 1 ரேசிங்ல பங்கேற்காத ஒருத்தன் தன்னோட 61 வயசுல தன்னோட நண்பனோட கம்பெனியை எப்படியாவது அந்த ரேஸ்ல ஜெயிக்க வைக்கிறதுக்காக களத்துல இறங்குறான். கேட்கறதுக்கு ரொம்ப யூஸ்வலான ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கலாம், ஆனா பிசுரே இல்லாத கதை கண்டிப்பா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எனிவேஸ் ஓவரா பேசாம வீடியோ காப்பணும். 90களில் ஒரு கார் பந்தயம் நடந்துட்டு இருக்கிற மாதிரியும் அந்த கார் ட்ராக்கை விட்டு வெளியே போற மாதிரி தெரிய சீன் கட் ஆகுது. பிரசன்ட்ல வேன்குள்ள தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட இன்னும் 5 நிமிஷம் தானே ஒரு பையன் வந்து கத்திட்டு போக தூக்கத்துல இருந்து எந்திரிச்சவரும் ஐஸை போட்டு மூஞ்சியை அலம்பிட்டு பிரெட்டை பாதியா கடிச்சிட்டு வேனை விட்டு வெளியில வர காசுக்காக இந்த மாதிரியான டீம்ல போய் டிரைவரா வேலை பார்ப்பாரு போல. இப்ப கூட அவர் எந்த டீமுக்காக ஆட போறாரோ அந்த டீம் 7th பிளேஸ்ல இருப்பாங்க. அந்த டீமோட மேனேஜரும் அந்த BMW காரனுக்கு தான் டாப்ல இருக்கிறானுங்க, அவனுங்களை தான் ஜெயிச்சாகணும்னு சொல்லி தான் அனுப்பி விடுறாங்க. ஆல்ரெடி ஒரு டிரைவர் நிறைய லாப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு, அவர் தான் 7th பிளேஸ்ல விட்டு வச்சிருக்காரு. அவரை இறக்கி விட்டுட்டு களத்துல இறங்கின நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா டாக்டிக்கலா மூவ் பண்ணி அவரோட காரை நேரா அந்த மஞ்சள் கலர் BMW கார்கிட்டே கொண்டு வந்துடுறாரு. பின்னாடி இடிக்கிறது சைல உரசுறதுன்னு சில செல்மிஷங்கள்லாம் பண்ண கரெக்டா லேனை விட்டு அந்த BMW காரை விலக விடுற மாதிரி பண்ணிடுறான். இவென்ச்சுவலி அவங்க டாப் பொசிஷனையும் பிடிக்க அதுக்கப்புறம் டயரை மாத்துறதுக்காக பிட் ஸ்டாப்ல காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு நம்ம ஹீரோக்கு பதிலா அந்த டீமோட டிரைவர் காரை எடுக்க போக டேய் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இனிமேலும் தோத்து போனீங்கன்னா கொன்னு போடுவோம் பாருன்னு அவனை மிரட்டி விட்டு அனுப்பி விடுறாரு. பக்கத்திலேயே தான் அந்த BMW காரோட பிட் ஸ்டாப் இருக்கும் போல. காரை விட்டு இறங்கின டிரைவர் வேகமா நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட வந்தா அவன் டீம் ஆளுங்களாம் அவனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சும்மாலாம் இல்ல, கையில ஒரு ஸ்பேனரோட தான் நின்று இருந்திருப்பாரு. வந்தானோ பொழந்துடலான்னு மறுபடியும் தூங்கலான்னு போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒரு பையன் கிட்ட தோத்துட்டா என்னை எழுப்பவே செய்யாதுன்னு சொல்லிடுறான். ஆனா எப்படியோ போர்ஷோட டீம் நம்ம ஹீரோவோட உதவியால அங்க கப்பையும் ஜெயிக்கிறாங்களா. அங்க இருந்து கிளம்ப போகும்போது ஜெயிச்ச கப்பை மேனேஜர் ஹீரோ கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா வேண்டாம் பேட் லக்னு சொல்லுவான். இந்த கப்பை தொடருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவா செக் கொடுத்தீங்கன்னா நான் காசு தாராளமாக வாங்கிக்குவேன்ட்டு அப்புறம் கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி இங்கே இருக்க வைக்கலாம் ட்ரை பண்ணா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஒரு மேட்ச் முடிஞ்சு கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுவான். நேராக ஒரு பப்ளிக் லாண்ட்ரி போயிட்டு துணியெல்லாம் துவச்சிக்கிட்டு இருக்க அங்க பயங்கர கோட் சூட்லாம் போட்டு ஒரு நபர் வருவான். என்னோட போன் கொஞ்சம் வேலை செய்யல, அதனால உங்களோட போனை யூஸ் பண்ணிட்டான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டா அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா இந்த சுருளுந்த மூஞ்சியை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நம்ம ஹீரோவும் உனக்கு கலாய்க்க ஆரம்பிக்க அப்புறம் தான் தெரியுது அவங்க 2 பேரும் பாலிய நண்பர்கள். கண்டிப்பா விஷயம் இல்லாம மீட் பண்ண வந்திருக்க மாட்டான்னு தெரியும். அதனால என்னன்னு கேட்டா அப்பதான் சொல்றான், கடந்த 2 சீசனா போட்டி போட்டும் ஒரு பாயிண்ட்ஸ் கூட ஸ்கோர் பண்ண முடியல. நாங்க யூஸ் பண்ற கார் ஒரு தகரடப்பான்னு எங்க கிட்ட இருந்த பெஸ்டான டிரைவர் வேற டீமுக்கு போயிட்டான். ரெண்டாவதா இன்னொரு டிரைவர் இருக்கிறான், ஆனா அவன் பொடுசு, அவனை எல்லாம் நம்பி ஒப்படைக்க முடியாது. ஆல்ரெடி பாதி சீசன் முடிஞ்சிருச்சு, இன்னும் மிச்சம் ஒரு 9 ரேஸ் மட்டும்தான் பாக்கி இருக்குது. இந்த சீசன்லயே கடைசியில வந்து தோத்து போயிட்டுன்னு வையேன், என்னோட டீம் கைவிட்டு போயிருண்டான்னு சொன்னா டாய் நீ தானே டீமுக்கே பாஸ், அப்படி இருக்கக்குள்ள உன் டீம் எப்படி உன்னை விட்டு போகும்? பாஸ் நான் தான், ஆனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒரு குழு ஒன்று இருக்கு. இந்த ரேஸுக்காக கோடி கோடியா பணத்தை கொட்டின இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் அவனுங்க டீமை ஃபோர்ஸ் பண்ணி விற்க வைப்பானுங்கன்னு சொன்னா அப்படின்னா உனக்கு தேவையானது புது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஹீரோ கலாய்ப்பானா? எனக்கு தேவை ஒரு டிரைவர் மட்டும்தான் சொல்லுவான். இருந்தாலும் ஹீரோ அவ்வளவு உணர்ச்சி வசப்படுற மாதிரிலாம் தெரியல. அவன் பாட்டு குளிச்சுக்கிட்டு இருப்பானா, குளிக்கும் போதுமே விட மாட்டேன்டான்னு முடிஞ்ச அளவுக்கு இவனும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவன் வைக்கிற ஒரே பாயிண்ட், இந்த ஃபார்முலா 1 அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ரேசிங் லீக்ல அதுல ஒரு டீம் சார்பா 2 காரை இறக்கி விடுவாங்க. சோ அவங்களுக்கு 2 டிரைவர் தேவைப்படுது. எப்படியும் அந்த புது பையன் பயங்கர நல்ல திறமசாலி, ஆனா அவங்க கிட்ட போதுமான ரேஸ் ஜெயிக்கிறதுக்கான பக்குவம் கிடையாது. அதனால தான் ஹீரோ கிட்ட வந்திருக்கான். குளிச்சு முடிச்சு சாப்பிட்றதுக்கே வந்துட்டாங்க, அப்பயும் விடாம அவன் கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றானா. இருந்தாலும் நம்ம ஹீரோ திருப்பி எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்ல அந்த ஒரு பழைய மேகசின் ஒன்று எடுத்து காமிச்சு சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க 2 பேரும் ரேஸ் பண்ணியிருப்பாங்க. உனக்கு ஞாபகம் இல்லையா, உன்னோட கனவு எல்லாத்தையும் நீ விட்டுட்டியாடா அப்படின்னு கேட்டா அந்த கனவு எங்க போய் முடிஞ்சுன்னு உனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லுவானா. இதுக்கு மேல பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு. அவன் பேர் ஆக்சுவலி ரூபன், நம்ம பென்னு வச்சுக்கலாம். லண்டனுக்கான டிக்கெட்டை வச்சுட்டு இங்க பாரு எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது, நீ இதுல ஜெயிச்சிட்டேன்னு வையன் உன்னை அடிச்சுக்கு இந்த உலகத்துல ஆளே இல்லடான்னு சொல்லிட்டு போவானா. இருந்தாலும் அதை பெருசா கண்டுக்காம சாப்பிட்டு இருந்தா நம்ம ஹீரோவும் என்ன முடிவு எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு அங்க சர்வ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேடி கிட்ட, ஆமா உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி வந்து உங்க வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்தானா அதை நீங்க எடுத்துக்குவீங்களா மாட்டீங்களான்னு சஜஷன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய கார் பந்தய மைதானத்தை காட்டுறாங்க. அங்க ஜோஸ்வாங்கிற ஒருத்தன் பிராக்டிஸ்க்காக ட்ராக்ல அதிக வேகமா காரை இயக்கிக்கிட்டு இருக்கிறானா. அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சைட்ல அவனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கூடவே அந்த கார் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றாங்க. இந்த டெஸ்ட்லயே அவங்களால எதிர்பார்த்த வேகத்துக்கு போக முடியல, இன்னுமே கார் மெதுவா தான் இருக்கு, ஸ்லோவா இருக்கு சில நொடிகள்.
காரை திருப்பியும் பிட்டுக்கிட்ட கொண்டதுக்கு அப்புறம் காருக்குள்ள இருந்து அந்த டிரைவர் ஒருத்தன் இறங்குறான்ல, அவன் தான் ஜோஸ்வா. நம்ம பென் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த புது டிரைவர் அது இவன் தான். நேரா அங்க ஒரு வெள்ளை கலர் சொக்கா போட்ட லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசும்போது அந்த லேடி தான் இந்த காரை டிசைன் பண்ற இன்ஜினியர் போல. நீ டிரைவ் பண்ணும்போது கார்ல ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணியான்னு சொல்லி சில டெக்னிக்கலான கேள்விகள்லாம் கேட்கறாங்க. அதுக்கு கரெக்டான பதில ஜோஸ்வாவால கொடுக்க முடியல, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல. அப்ப அதுல பிளாக் ஹேர் வச்ச ஒரு லேடி ஜோஸ்வா கிட்ட அடுத்த ஒரு டிரைவரா லூகாஸ் அப்படிங்கிற ஒருத்தனை நாங்க அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருக்கோம், நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரிப்போர்ட்டர்ஸை மீட் பண்ணணும்னு சொல்லும் போது அதுக்கு ஜோஸ்வா ஒரு மாதிரி நக்கலா, ஓ நீங்க சொல்ற லூகாஸ், ஓ அந்த லூகாஸ் வேற டீம்ல இருக்கும்போது என்ன அசிங்கமா பேசினானே அந்த லூகாஸா அப்படின்னு பயங்கர எமோஷனலி ட்ரிகர் ஆயிட்டு இருப்பானா. அப்ப அந்த ஜோஸ்வாவோட ஒரு பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் இருப்பான். அவன் ஜோஸ்வாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இந்த ரேஸையும் நீ கடைசியில முடிச்சனா டீமை விற்க வேண்டியதாயிரும், அதனால நீ எவ்வளவு பெஸ்டான ஒரு டிரைவருங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறடான்னு சொல்லிட்டு இருக்கவே பென்னும் அந்த இடத்துக்கு வரான். அப்ப அந்த டீமோட மேனேஜர் ஒரு வயசான ஒருத்தரும், ஓகே ஆல்ரெடி பாதி சீசன் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 9 மேட்ச் இருக்குது, அதனால இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எல்லாரும் நம்ம எதிர்காலத்தை நோக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எவனோ நடந்து வரதை கவனிச்சுட்டு யாரா அவனை பென்னு கிட்ட கேட்டா பென்னுக்கு பயங்கர ஹாப்பி ஹீரோ திருப்பி வந்திருக்கான்னு. உடனே பென் ஹீரோவை கூட்டிட்டு வந்து டீம்ல இருக்கிற எல்லா இன்ஜினியர்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டு தானும் ஹீரோவும் வாலிபர்களா இருக்கிற வயசுல ஒன்னா ரேஸ் ஓட்டி இருந்திருக்கோங்கிற விஷயம் எல்லாம் ஷேர் பண்றான். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோவை புதுசா இன்னொரு ரேசரா களத்துல இருக்கலாம்னு பாக்குறாங்கன்னு. ஆனா ஆல்ரெடி சீசன் பாதி முடிஞ்சிருச்சு, இனிமேல புதுசா ஒருத்தனை டீமுக்குள்ள இறக்கி அவனை டெஸ்ட் பண்ணி அவனுக்கு ஆடிஷன் பண்ணி இதெல்லாம் வேண்டான்னு சொன்னாலும் அதுக்கு பென் நீங்க அவனை டெஸ்ட் பண்ண போறது இல்ல, அவன் தான் நம்மள டெஸ்ட் பண்ண போறான்னு சொல்றான். ஆனா அந்த ஜோஸ் வாங்குற பையன் இருக்கிறான்ல, அவனுக்கு நம்ம ஹீரோவை பார்த்த உடனே பிடிக்கல போல, பயங்கரமா அந்த இடத்துல நக்கல் பண்ணிட்டு இருப்பானா. இதையெல்லாம் நிறைய பார்த்த ஹீரோவும் பெருசா கண்டுக்காம காரை பார்த்துட்டு, ஓகே கார் ரொம்ப அருமையா இருக்கு, டெஸ்ட் டிரைவுக்காக ஜோஸ்வாக்கு என்ன டார்கெட்டை கொடுத்தீங்களோ அதுவே எனக்கும் கொடுங்கன்னு சொக்காவெல்லாம் போட்டு ரெடியான ஹீரோவும் காரை எடுத்துட்டு ட்ராக்ல இறங்கி ஓட்ட ஆரம்பிக்கிறான். எடுத்தோடனே ஆரம்பத்துல கட்டடிக்கும் போது சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஒவ்வொரு லேப்லயும் கொஞ்சம் டைம் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்க ஜோஸ்வாவோட நம்ம ஹீரோ கொஞ்சம் ஸ்லோவா தான் வரான். அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் ஹீரோ மேல பெட் கட்டிருப்பானுங்க போல, காசெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. 2 லேப்ல ஸ்லோ ஆன ஹீரோவும் 3rd லேப்ல இருந்து பயங்கர வேகமா காரை இயக்க ஆரம்பிக்கிறான். எல்லாருக்குமே ஜோஸ்வாவோட இவன் நல்லா டிரைவ் பண்றான்ல அப்படின்னு தோண வரக்குள்ள கரெக்டா அந்த இடத்துல ஸ்லிப் ஆகி ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. அடிச்ச வேகத்துல காரு சப்பானி ஆனாலுமே நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. மத்தவங்க எல்லாம் கிட்ட வந்துட்டு என்னாச்சுன்னு விசாரிக்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது, காரெல்லாம் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் அதுல அங்கங்க சில பட்டி டிங்கரிங் வேலை பார்க்க வேண்டியது இருக்குன்னு அந்த கேட்டுங்கிற டிசைனர் இன்ஜினியர் கிட்ட இந்த கார்ல இருக்கிற பஞ்சாயத்தை பத்தி புட்டு வைக்கிறான். பென்னுக்கும் பயங்கர ஹாப்பி, இனி டீம்ல இருக்கிற யாராலையும் நம்ம ஹீரோவை ரிஜெக்ட் பண்ண முடியாது, அவன்கிட்ட என்ன சரக்கு இருக்குங்கிறத காமிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஜோஸ்வாவும் அவனோட மேனேஜரும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது அவனோட மேனேஜர், யோ உன்னோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கையா, ஃபாலோவர்ஸ்லாம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா, பிசினஸ் அதை வச்சுதான் ரன் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பானா. வீட்டுக்கு போன ஜோசோவும் அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்கும் போது தொடர்ந்து தன்னோட டீம் தோத்துட்டே இருக்குதுன்னு, இப்படியே போச்சுன்னா கடைசியில டீமை விற்க வேண்டிய நிலைமை வந்துடும், இது போதாத குறைக்கு புதுசா ஒரு 80 வயசுல ஒரு கிழவன ஒருத்தனை வேற ரேசரா இறக்கி விட்டுருந்துருக்காங்க. அந்த ஆளை பார்த்தாலே காண்டாகுதுன்னு நம்ம ஹீரோவை அவன் திட்டிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு அவங்க அம்மாவும், எனக்கு கார்ஸை பத்தி எதுவும் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால தேவையில்லாத விஷயங்களை பத்தி புலம்பிக்கிட்டு இல்லாம நீ ரேஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த அபெக்ஸ்ங்கிற அந்த கம்பெனில இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் போய் மீட் பண்றான். அதே நேரத்துல இந்த ஃபார்முலா 1 லீக்ல வரலாறு காணாத அளவுக்கு எல்லா தடவையும் எல்லா ரேஸ்லயும் கடைசி இடத்துக்கு வந்த அபெக்ஸ்ங்கிற இந்த ஒரு டீம்ல பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட் வரைக்கும் ஒரு ரேசிங் சாம்பியனா உலாவிட்டு இருந்த நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமான்னு நியூஸ்ல எல்லாம் பேசுறாங்க. ஹீரோவும் ஜோஸ்வாவும் ஒன்னா பிரஸ் மீட் பண்ணணும், அதனால ஜோஸ்வாவும் கம்பெனிக்கு வந்திருப்பான். கூட வந்து அவங்க அம்மாவும் அங்க இருக்கிற நம்ம ஹீரோவோட பெரிய போட்டோவை பார்த்துட்டு, என்ன 80 வயசு கிழவன்னு சொன்னா, இல்லையே ஓரளவுக்கு நல்லா தானே இருக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸும் நடக்குது. நம்ம ஹீரோ பெருசா எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ற மாதிரி தெரியல. ஆனா அப்ப அந்த ஜோஸ்வா, வயசான ஆளுங்களுக்குலாம் செகண்ட் சான்ஸ் கொடுக்குற அளவுக்கு எங்க டீம் தாராள மனசுக்காரங்களா இருக்கிறாங்க, அது வரைக்கும் நல்லதுதான்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஏஜ் வச்சு கலாய்க்கிறானா. ஈவன் அங்க ரிப்போர்ட்டர்ஸ்ல ஒரு வயசான ஒருத்தர் கொஞ்சம் குதர்க்கமான சில கேள்விகள் கேட்கறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஏற்கனவே நடந்த அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீங்க ஏதோ ஒரு கேம்பிளிங் அடிக்ட் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு 2-3 கல்யாணமா இருக்குமா, எல்லாமே டிவோர்ஸ்ல தான் போய் முடிஞ்சிருக்கும், அதனால இந்த தடவையாவது ஏதாவது வித்தியாசமா பண்றதுக்கு முயற்சி பண்றீங்களான்னு கேள்வி கேட்கும்போது பெருசா அதுக்கு ரியாக்ட் பண்ணலனாலும் ஹீரோ யா அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருப்பானா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கொஞ்சம் ஏர்லியாவே எந்திரிச்சு அவனோட பாடியை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். டச் விட்டு போன விஷயங்கள் எல்லாம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணணும். காலையில நேரமாவே ஸ்டேடியம் வந்துட்டு ரன்னிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ரொம்ப நேரம் கழிச்சுதான் பயங்கர ஃபேன்சியான ட்ரெஸ்ஸோட ஜோஸ்வா அங்க வரான். ஹீரோ ஓடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட, ஆமா அந்த ஆள் எப்போ வந்தான்னு கேட்டா,
கேட்டா தெரியல, எனக்கு முன்னாடியே வந்திருக்கான். ஏன் உனக்கு முன்னாடி கூட வந்திருக்காண்டா அப்படின்னு ஒரு மாதிரி பாவமா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஜோசுவோட அம்மாவும் அங்க வந்திருப்பாங்க போல. அவங்க ஜோசுவா கிட்ட ஹீரோ கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. அந்த ஏஜ் ஷேம் பண்ணியிருப்பான்ல அந்த காரணத்துக்காக. சரின்னு ஹீரோ அங்க வரும்போது சாரிப்பா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அப்படி நான் பேசிருக்க கூடாதுன்னு மன்னிப்பு கேட்டா, உனக்கு என் மேல காண்டு அதனால தானே பேசினேன்னு கண்டுக்காம அவங்க அம்மாக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போவான். அப்படியே சீன் கட் பண்ண ரேஸ் நடக்கிறதுக்கான நாள் வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் பென்னும் பேசிக்கிட்டு வர பென் நேரா பீட்டர் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவான். அவருக்கு இந்த ரேசிங் இத பத்தி ஒரு மண்ணும் தெரியாதாமா. இருந்தாலும் எனக்கு ரூபனை தெரியும், அதனாலதான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். மவனே உண்மையில தாண்டா அதிக நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. எல்லா டிரைவர்ஸும் கார்ல ஏறிட்டு கரெக்டா லேன்ல போய் நிப்பாங்க. இப்ப இங்க இருந்து எல்லாரும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகணுமா. ஒவ்வொருத்தரும் மெதுவா போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட கார் மட்டும் ஸ்டார்ட் ஆகாது. என்னடா பிரச்சனைன்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் பேசினா கமெண்ட்ரியில கலாய்ப்பாங்க. காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு மேனுவல்ல படிச்சுட்டு வந்தாரா என்னன்னு தெரியலன்னு. என்னடா நடக்குதுன்னு பென்னுக்குலாம் அப்படியே வேர் தூத்திக்கிட்டு இருக்க. எப்படியோ ஹீரோவும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல போய் நிப்பானா. அவன் போய் நிக்கிறதுக்கும் ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் டைம் கரெக்டா இருக்கும். அவன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ரேஸோட ஆரம்பத்திலே மத்தவங்களை முந்திட்டு வேகமா முன்னாடி போக ஆரம்பிப்பான். ஏன்னா டயர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆயிருந்திருக்கும். ஹீட் ஆச்சுன்னா கார் வேகமா போக ஆரம்பிக்கும். அதனால தான் வேணும்னே கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹீட்டோட ஹீட்டா எட்டு வந்து காரை ஓட்டி இருந்திருக்கான். ஒரு 20 லேப் கடந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஜோசுவா இருக்கிறான்ல அவன் டயர் மாத்துறதுக்காக வரானா. அப்படி மாத்தும் போது அந்த ஜோடிங்கிற பொண்ணோட மிஷின் வேலை செய்யாது. அதை கீழே வச்சுட்டு வேற மிஷினை எடுத்து டயர் மாத்த அதுல கொஞ்ச நேரம் லேட் ஆயிருந்திருக்கும். அந்த மிஷினை எடுக்காம டயர் கிட்டே வச்சு அது மேல டயர் ஏறிட்டு போக எதை தான் ட்ராக்ல வைக்கிறீங்கன்னு அந்த ஜோசுவும் திட்டிட்டே தான் அங்கிருந்து போவான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் டயர் மாத்துறதுக்காக வர அவனோட வண்டியிலையும் டயர் மாத்தும் போது கொஞ்சம் லேட் ஆகுது. அதுவும் ஜோடியோட தப்பா தான் இருக்கும். கொஞ்சம் டிலேல தான் 2 பேரும் அங்க ட்ராக்ல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா. பார்த்தா அவங்க 2 பேரும் தான் கடைசியில இருக்கிறாங்க போல. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு பின்னாடி தான் அந்த ஜோசுவா வந்துகிட்டே இருப்பானா. டே வழி விடுறா உன்னை மிந்தி போகணும்டா அப்படின்னு ஜோசுவா சொன்னாலுமே ஹீரோ கேட்கிற மாதிரியே தெரியல. அவன் முன்னாடி ஓட்டி போயிட்டே இருப்பானா. டே ஏதாவது பண்ணுங்கடான்னு டெக்னீஷியன் டீம் சொன்னாலும் அவங்களும் சொல்லி பாக்குறாங்க. ஹீரோ கண்டுக்கல. வேற வழி இல்ல ஜோசுவா நீ முன்னாடி போகணும்னா நீ தான் ஹீரோவை முந்தி போய் ஆகணும்னு சொல்லும் போது அவனும் சரின்ட்டு ஹீரோவை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்றானா. கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க. ஒரே டீமை சேர்ந்த 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் எதுக்கு கடைசி இடத்துக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. ஒவ்வொரு டேர்னிங்லயும் தான் அந்த ஜோசுவா ஓவர்டேக் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவும் டேர்னிங்ல வேணாண்டான்னு சொல்லிட்டே இருக்க. நம்ம பென்னுக்குலாம் அந்த ஒவ்வொரு டேர்னிங்கும் அவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணும்போது அப்படியே பதறிட்டே இருக்கும். அப்படி ஒரு டேர்னிங்க அவன் கட்டெடுக்கும் போது 2 காரோட டயரும் மோதிட்டு 2 பேரும் ட்ராக் அவுட் வெளியில போய் கிராஷ் ஆயிருவாங்க. அந்த சீனை பார்த்து நம்ம பென்னுக்குலாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. அதுக்கப்புறம் பிட்டுக்கு வந்த ஜோசுவா இருக்கிற எல்லாரையும் பயங்கரமா பிடிச்சி கத்தி திட்டிக்கிட்டு இருப்பானா. ரொம்ப முக்கியமா அந்த ஜோடிங்கிற பொண்ணையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்க. பின்னாடியே வரும்போது அவனையும் பிடிச்சி திட்ட பார்த்தா நம்ம ஹீரோ அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான். கூடவே நான் எதுக்கு என் பொசிஷனை விட்டு தரணும், உனக்கு முன்னாடி போனா நீ முன்னாடி போடான்னு எக்ஸ்ட்ராவா வெறுப்பேத்துற மாதிரி அந்த ஜோடிங்கிற பொண்ணு மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பால அதுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அதுக்குமே நீ தாண்டா காரணங்கிற மாதிரி ஜோசுவை திட்டி விட்டுருவானா. பின்னாடியே அந்த ஜோசுவா வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ அங்க சில ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து போட்டோ எடுக்க ஆரம்பிப்பாங்களா. அவங்களுக்கு ஜாலியா சிரிச்ச மணிக்கு அவன் போஸ்ட் கொடுக்கும் போது என்ன திமிரலடா பண்ணி சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிற, என்ன நீ மேட்ச் ஜெயிச்சிட்டியா என்ன, 20 டிரைவர்ஸ் உன்ன முந்திட்டாங்க போய்கிட்டு இருந்தானுங்க ட்ராக்ல. முதல்ல டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க பழகிக்கோ. அதை விட ரொம்ப முக்கியம் உனக்கு நான் ஓட்டுற டிரைவிங் ஸ்டைல் பிடிக்கலைன்னா என்ன தோக்கடிடான்னு சொல்லி இருப்பாரு. அதுக்கப்புறம் சில் பண்றதுக்காக ஐஸ் எல்லாம் கொட்டி அப்படியே சில்லுன்னு ஒரு குழியில போட்டுக்கிட்டு இருக்க. டயர்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஜோடிங்கிற பொண்ணு அந்த பக்கம் வந்துருப்பா. ஹீரோ இருக்கிறத பார்த்தோன்னே அப்பளையா தன்னை டிஃபெண்ட் பண்ணி ஜோசுவா கிட்ட ஹீரோ பேசியிருந்திருப்பான்ல அதுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. அதுவே பயங்கர கடுப்புல பென் நேரா வந்துட்டு யோ உனக்கு அப்படி என்னையா கடுப்பு என் மேல, கம்பெனில இருக்கிற எல்லா காரையும் அடிச்சு நொறுக்கிறதுக்காக தான் 30 வருஷம் கழிச்சு வந்துருக்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஏற்கனவே இருந்த டிரைவர் போயிட்டான், அதனால எனக்கு இன்னொரு டிரைவர் வேணும் தான் உன்னை கூட்டிட்டு வந்தனே தவிர என்கிட்ட இருக்கிற மிச்சம் இருக்கிற இன்னொரு அந்த புது டிரைவரையும் அனுப்பி விட்டுறாதான்னு சொன்னா. யாரு அந்த ஜோசுவாவா, அவன் சின்ன பையன், அவன் ரொம்ப திமிரோட இருக்கிறான், அவன் இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொன்னா. நீ தான் ரொம்ப திமிரோட சுத்திட்டு இருக்கிற, நீ தான் அதிக விஷயம் கத்துக்கணும்னு சொல்லி பென் அவனை போட்டு திட்டுறாரு. மறுபடியும் இந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பிரச்சனை கம்பெனியை கையை விட்டு போக போகுதுன்னு ஏகப்பட்ட மேட்டர் அவரு புலம்புனா நம்ம ஹீரோ கூலாக்கு வந்துட்டு ஆமா அந்த கேட்டுங்கிற இன்ஜினியர் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு கேட்டுட்டு இருப்பானா. அடா போடான அந்த பென் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த கேட்டுங்கிற இன்ஜினியர் மாடல்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமான்னு சொல்லி சில டெஸ்ட் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் அவங்கள
போய் மீட் பண்ணிட்டு சும்மா காரை பத்தி தான் பேச ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு வந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்க அப்படியே கான்வர்சேஷன் கொஞ்சம் தூரம் போகும்போது அப்புறம் தான் ஹீரோ சொல்லுவான், ஆக்சுவலி இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா இந்த ரேஸ்ல ஜெயிக்க முடியாது. இருக்கிற மத்த பெரிய பெரிய கம்பெனியை தோக்கடிக்கணும்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல அவங்களை முந்துறதுங்கிறது வேலைக்காகாது. டேர்னிங்ல தான் அவங்கள சேஸ் பண்ணி ஆகணும். டேர்னிங்லயும் அந்த காரு வேகமா இருக்க வேணும்னு சொன்னா, டேர்னிங்ல வேகமா இருந்தா சேஃப்டிக்கு எங்கேயா போறதுன்னு கேட்டா, சேஃப்டியை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுவானா. இதை கேட்டால ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாம எவன் சொல் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் நீ உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்கிற, நீ என்ன ஒரு லோன் உல்ஃப்னு மனசுல நினைப்போ. ஆனா ஃபார்முலா 1ங்கிறது ஒரு டீம் ரேஸ். நீ டீமா எப்ப எங்க பேச்சை கேட்கறியோ அன்னைக்கு நீ கேட்கறத பண்ணி கொடுக்குறன்ட்டு போயிடுவா. அடுத்த நாள்ல இருந்து ஜோசுவா எண்டூரன்ஸ் ட்ரைனிங்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணா நம்ம ஹீரோ அவன் பாட்டுக்கு வெளியில ஜாகிங் போயிட்டு இருப்பான். ஆட்ல நடிக்கிறது, போட்டோ ஷூட் பண்றதுன்னு சொல்லி ஜோசுவோட கமர்ஷியலான ஆஸ்பெக்ட் ஒரு பக்கம் இருக்க, சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ரியாக்ஷன் ஸ்பீடுக்காக அவன் பால்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு இருக்க. இது ஜோசுவை இன்ட்ரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆகையால் நம்ம ஹீரோவோட கடைசி ரேஸை தேடி பார்த்துருப்பான். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே பயங்கர அக்ரெசிவான ஒரு டிரைவரா இருக்கிறாருன்னு சொல்லி பயங்கர புகழாரம்லாம் இருந்திருக்கும். அண்ட் இறுதியா மேட்ச்ல பாதியிலே ஆக்சிடென்ட் ஆகி ட்ராக்லயே நம்ம ஹீரோ சுருண்டு விழுந்திருப்பானா. அதை பார்த்த ஜோசோவால பார்க்க முடியாம லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணவனும் அடுத்த நாள் அவன் நம்ம ஹீரோவை பார்க்குற அந்த பார்வைங்கிறது மாறி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ரேஸுக்காக சொகாவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க. எப்பவுமே ரேஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சில கார்ட்ஸ் எல்லாத்தையும் பாக்கெட்ல வச்சுக்குவான். அது அவனுக்கு லக்காமா. ரேஸும் ஆரம்பிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்ம ஹீரோவோட கார்ல இருந்து ஒரு டயர் மட்டும் அப்படியே தனியா பிஞ்சு வந்துருமா. உடனே டயரை மாத்துறதுக்காக நேரா பிட்டுக்கு வருவான். அப்போ தான் சாஃப்ட் டயர்ஸை மாட்டணும்னு சொன்னான். ஆனா டீம்ல இருக்கிற இன்ஜினியர்ஸ் மேனேஜர்னு சொல்லி யாரும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சாஃப்டான டயர்ஸா போட்டா ஒரு 10 லேப் கூட முடிக்க முடியாது, அதுக்குள்ள ஹீட்ல ரிப்பேர் ஆயிரும். அவன் கடற்கரான மேனேஜர் ஹார்டான டயரையே மாட்ட சொல்ல, ஆனா வண்டியை எடுக்க மாட்டேங்கிறான். வேற வழி இல்ல, டைம் போயிட்டே இருக்குது. அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோவை அப்படியே கண்டமேனிக்கு திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் டயரை மாத்தி கொடுக்குறானுங்க. ட்ராக்ல ஏறதுக்கு முன்னாடியே எல்லாரும் தயாரா இருங்கடான்னு சொல்லிட்டு போக இன்ஜினியர்ஸுக்கு புரியல, எதுக்குன்னு யோசிப்பாங்களா. நம்ம ஹீரோக்கு முன்னாடி வேற ஒரு கார் ஒன்று போயிட்டு இருக்கும். ஆனா அந்த கார் கரெக்டா டேர்னிங்ல திரும்பும் போது எந்த பக்கம் சறுக்குன்னு தெரிஞ்சுட்டு வேணுனே கார் அங்க கொண்டு போய் நிறுத்தி ஆக்சிடென்ட் பண்றான். வேணுனே முன்னாடி போற கார்ஸை டேமேஜ் பண்ணி அதை எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்ணி விட்டுட்டு இருக்கிறான். மறுபடியும் இன்னொரு கார்னர்லயும் ஒரு காரை மோதுற மாதிரி டிரைவ் பண்ணி அங்கேயும் கிராஷ் பண்றான். அதே நேரத்துல ஜோசுவா ரேஸ்ல போக்கஸ் பண்ணி 11வது பிளேஸ் போயிருந்திருக்க. பிட்டுக்கு வந்த ஹீரோவும் காரோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் மாத்திட்டு மறுபடியும் ட்ராக்ல ஓட ஆரம்பிக்க கிட்டத்தட்ட 66 லேப்புக்கு மேல முடிஞ்சிருச்சு. ஜோசுவா முன்னிலையில இருக்கிறான். ஆனா டயரை மாத்தி ஆகணும். இப்ப பிட்டுக்குள்ள வந்தானா அவங்க இது சான்ஸை மிஸ் பண்ணிடுவான்னு யோசிச்சுட்டு மத்தவங்களை ஸ்லோ பண்றதுக்காக ட்ராக்கை டேமேஜ் பண்றது, அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளுறதுன்னு சொல்லி ட்ராக்கை குப்பையாக்கிட்டு இருக்க. இந்த கேப்ல ஜோசுவா நேரா பிட்டுக்கு வரான். ஒரு 3 செகண்ட்லயே எல்லாத்தையும் மாத்தி விட்டு திருப்பியும் காரை உள்ள இறக்கிடுறாங்க. போன தடவை பண்ண மாதிரி அந்த ஜோடி எந்த ஒரு தப்பும் பண்ணல. இந்த தடவை இவ்வளவு மெனக்கெட்டதோட ரிசல்ட் அந்த ஜோசுவா ரேஸ் முடிக்கும் போது 10வது இடத்துல முடிக்கிறானா. எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. நம்ம பென்னெல்லாம் குதிக்கிறாரு. ஜோசுவாவும் ஹீரோ கிட்ட ஜாலியா பேசிட்டு வந்தா நம்ம ஹீரோ எதுக்குடா இவ்வளவு சிரிக்கிற, அதான் 10வது பிளேஸ் தானே, ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி மொக்க பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் கேட்டுக்கிட்ட போயிட்டு டீம் ஆடினதுக்கு அப்புறம் நான் சொல்றதை கேட்கிறேன்னு சொன்னேல, இப்ப நான் சொன்ன மாதிரி காரை ரெடி பண்ணுன்னு சொல்றானா. அதுக்கப்புறம் போய் பிரஸ் மீட் பண்ணா திருப்பியும் அந்த வயசான ரிப்போர்ட்டர் வந்துட்டு ஹீரோவை வெறுப்பேத்தும் போது, ஐயோ அடுத்த ரேஸ்ல நாங்க ஜெயிச்சிட்டோம்னா நீ எனக்கு 10 பவுண்டு கொடு போதுமானது, அதுவே நாங்க தோத்துட்டோம்னா உனக்கு நான் 10,000 பவுண்டு தரேன், என்ன டீலான்னு சொன்னா அந்த ஆளு வாயடைச்சு போய் ஓகேன்னு சொல்லிடுறாரா. இந்த பென்னுங்கிறவன் அந்த பீட்டருங்கிற இன்வெஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அடுத்த தடவை எங்கேயாவது என்ன பிரஸ் மீட் பண்ண வச்சுன்னா உன்னை எதில் அடிப்புன்னு தெரியாதுன்னு திட்டி விட்டு போறான். நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டங்காட்டி ஆப்பனன்ஸோட காரை போய் இடிக்கிற மாதிரியான ஒரு கார் டிசைனை நம்ம ஹீரோக்காக அந்த கேட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களா. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் வந்து கவனிக்கிறான். இப்படி இருக்கும்போது நம்ம டீமோட மேனேஜர் இருக்கிறாருல, அவர் ஒரு டிவி ப்ரோக்ராம்காக போயிருந்திருப்பாரா. இன்னும் மற்ற டீமோட சில மேனேஜர்லாம் வந்திருப்பாங்க. வேணுனே நம்ம ஹீரோவை வச்சு மற்ற காசை டேமேஜ் பண்ணி தான் ஜோஸ்வா முன்னிலையில் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அது சர்க்காஸ்டிக்கா கலாய்க்கிற மாதிரி உங்க குடவுன்ல எத்தனை ஸ்பேர் பார்ட் தான் இருக்குதுன்னா கேட்டிருந்திருப்பாங்க. அங்க ஃபெராரி கம்பெனியோட மேனேஜர் இருப்பாரு. அவர்கிட்ட நீங்க இந்த அப்பெக்ஸ்ங்கிற கம்பெனியை, நம்ம ஹீரோஸோட இந்த கம்பெனியை உங்களுக்கான பிரச்சனையா பாக்குறீங்களான்னு கேட்டா அவரு இல்லன்னு சொல்ல நம்ம மேனேஜருக்கு அசிங்கமா போயிடும். அப்படியே இன்னொரு ரேஸும் நடக்குது. கிட்டத்தட்ட 20 லேப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வேணும்னே அவனோட டயரை டேமேஜ் பண்றானா. ட்ராக்குக்கு வெளியில இருக்கிற ஜல்லி எல்லாத்தையும் அவன் உள்ள இறக்கி போட்டிருந்திருப்பான். கரெக்டா டயர் மாத்துறதுக்காக அவன் பிட் ஸ்டாப்ல போய் நிக்க
ஆரம்பிக்க பக்கத்துலயே அந்த ஃபெராரியோட பிட் ஸ்டாப்பும் இருக்கும். அவங்க கரெக்டா கார் எடுக்கும் போது நம்ம ஹீரோவும் கார் எடுத்து வந்து அவங்க எல்லாம் மறைச்சுக்கிறான். இந்த கேப்ல ஜோசுவா எல்லாரையும் முந்திட்டு 4வது பிளேஸுக்கு போயிடுறானா. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவை தாண்டிட்டு அந்த ஃபெராரி கார் ரெண்டுமே முன்னாடி போயிருது. அடுத்தது 46 லேப்புக்கு மேல கடந்து போக கொஞ்ச நேரத்துக்கு மேல இருட்டு கட்டி அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெஞ்சதுன்னா ட்ராக் பயங்கரமா வழுக்கும். ரொம்ப நேரம் ஓட்டுனங்காட்டி டயர் வேற மாத்தி ஆகணும். இருந்தாலும் ஜோசுவா மாத்துற மாதிரி கிடையாது. அந்த ஃபெராரி 2 இருக்குதுல, அவங்க 2 பேரும் டயர் மாத்துறதுக்காக போயிடுறாங்களா. இதாண்டா கிடைச்ச சான்ஸ்னு ஜோசுவா அழுத்தி பிடிக்க அவன் செகண்ட் பிளேஸ் போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோவும் டயர் மாத்துறதுக்காக பிட்டுக்கு வரானா. அப்போ ரெட் புல் தான் முதல்ல போயிட்டு இருக்கும். கரெக்டா அந்த ரெட் புல்லோட கார் பிட்டுட்ட வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுங்கடா, சிக்னல் கொடுங்கடான்னு ஹீரோ சொல்ல, அதே மாதிரி அந்த கேட்டோ சிக்னல் கொடுக்குறாங்க. பிட்ல இருந்து கார் எடுத்த ஹீரோவும் அந்த ரெட் புல் தன்னை தாண்டி போகாத மாதிரி அது முன்னாடியே ஓட்டிட்டு இருக்கான். இந்த ஒரு சில நொடிகளே போதுமானது. ஜோசுவாவும் அழுத்தி பிடிச்சிட்டு பின்னாடியே வந்துடுறான். இப்போ ஹீரோவும் ஜோசுவாவும் ஒரே மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி தான் அந்த ரெட் புல்லோட கார் இருக்குது. ஜோஸ்வா அது தாண்டானா ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிடுவான். கரெக்டாக அங்கே ஒரு பெரிய டேர்னிங் வரும்போது அதில் அந்த ரெட் புல்லோட கார் ஸ்லோ டவுன் ஆக இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ்னு வேகமாக போய் அப்படியே தட்டி விட்டு கார் அங்கே பறந்து போய் விழுந்து தீப்பிடிக்க ஆரம்பிக்கும். பின்னாடியே வந்த ஹீரோவும் அவசர அவசரமாக வெளியில் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் வாங்கி நெருப்பெல்லாம் அணைச்சு எப்படியோ காருக்குள்ள இருந்து அவனை காப்பாற்றுறான். அதுக்கப்புறம் ஜோஸ்வாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்திருக்க. அவனோட கைகளில் தீ காயங்கள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கும். உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு ஜோசுவோட அம்மா நம்ம பெண்ணுகிட்டலாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோவை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்டு மேபி தான் பையன் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் அது நீயா தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அவனை பயங்கரமா திட்டி விட்டுருவாங்க. அவங்க அம்மா ஹீரோவை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்கிற விஷயத்த நம்ம ஜோசுவாவும் கவனிக்கிறான். அன்னைக்கே ஒரு பிரஸ் மீட்டும் நடக்குது. நம்ம ஹீரோ கிட்ட கேள்வி மலையா வந்து விழுகும். நீங்க தான் ஜோசுவாவை டயரை மாத்தாம ஓட்ட சொன்னதா, மேபி மாத்தி இருந்தா இந்த ஒரு ஆக்சிடென்ட்டை தவிர்த்துருக்கலாமான்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்க என்ன பதில் சொல்றேனே தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப பென் தான் கமான அடுத்த ரேஸ்ல நாங்க இதோ இந்த லூகாஸ் தான் உள்ள இருக்க போறோம் அப்படின்னு அந்த லூகாஸ்ங்கிற புது டிரைவரா காட்டுறாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த ரேஸ் நடக்குது. நம்ம ஹீரோவை மெயின் டிரைவரா போட்டு அவன் 9th பிளேஸ் முடிச்சு கொடுக்குறான். அந்த ரேஸ பேரலா ஜோசுவும் ஒன்னும் சும்மா கிடையாது, ரெக்கவர் ஆகிறதுக்காக அவனும் ட்ரைனிங் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் இருக்கிறான். மறுபடியும் இன்னொரு ரேஸ் அதை 7th பிளேஸ்லயும், அடுத்து நடக்கிற ஒரு ரேஸ் 5th பிளேஸ்லன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கர ப்ராப்ளம் ஆகிட்டு இருப்பான். பேரலா அவ்வளோ நாளா க்ளோஸ்டு ரூம்குள்ள ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தவன் ராவா வெளியில வந்து அவனோட பிராக்டிஸை கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஜோசுவா கட் பண்ணா ஜோசுவா ரெடி ஆயிட்டான். 2 பேரும் ரேஸுக்காக வந்திருப்பாங்களா. ட்ராக்ல ரெடியா நிக்கும் போது அப்ப மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றத பார்த்து அந்த ஜோசுவாக்கு லைட்டா வயிறு எரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ரேஸும் கன்னியூ ஆக கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கூடயே தான் ஜோசுவும் வந்துகிட்டே இருப்பானா. கரெக்டா ஒரு பாயிண்ட்ல ஒரு டேர்னிங்ல தடவை எப்படி நம்ம ஹீரோ ஜோசுவோட காரை வேணும்னே இடிக்க வச்சு அங்க 2 பேரும் கிராஷ் ஆனாங்களோ அதே மாதிரி இங்க ஜோசுவா ஹீரோவோட கார்ல மோதி 2 பேரும் அங்க கிராஷ் ஆகுறானுங்க. அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்னன்னா அந்த ஜோசுவா கிட்ட சண்டைக்கே போயிடுறான். இருந்தாலும் அந்த ஜோசுவா பயங்கர காமா கூலா சிரிச்சுக்கிட்டே இருக்க, இதோ பாரு பென்னுக்கு எதிராவோ இல்ல இந்த டீமுக்கு எதிராவோ நீ ஏதாவது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கொலமரட்டெல்லாம் விட்டுட்டு இருப்பான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஜாகிங்லாம் முடிச்சுட்டு அவனோட ரூமுக்கு போனா ஒரு ரெஸ்டாரண்ட் வர சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும். அங்க போனா நம்ம ஜோசுவா இருக்கிறான்ல அவனையும் ஹீரோவையும் அந்த கேட்டுங்கிற இன்ஜினியர் தான் கூப்பிட்டு வந்துருப்பாங்க. ஸோ 2 பேரையும் உட்கார வச்சு ஏதாவது சமாதானம் பேசலான்னு பார்த்தா எதுவுமே வேலைக்கு ஆகல. 2 பேரும் மாறி மாறி ஏதோ ஒன்று சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இந்த கேட்டோட வீட்டை தான் ஹீரோ ஸ்டே பண்ணியிருப்பானா. 2 பேரும் வெளியில வந்து சும்மா கதை பேசிட்டு இருக்கும்போது இவ்வளவு வருஷம் கழிச்சு எதுக்கு நீ திருப்பி இந்த ரேஸ் ஓட்டு வந்தேன்னு அவ கேட்பா. காசு பணம் அந்த மாதிரியான காரணங்கள்லாம் எதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அது எல்லாமே அளவுக்கு அதிகமா என்கிட்ட இருந்திருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் ஆக்சிடென்ட் நடக்காத வரைக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உனக்கு நிறைய இன்ஜுரி ஏற்பட்டிருந்திருக்கும். அவனால அடுத்தடுத்த ரேஸ்ல பங்கேற்க முடியாம போயிருந்திருக்கும். அவன் ஃபிட் இல்லாம போயிருந்திருப்பான். ரேசிங்க்கு ஸ்பான்சர்ஸ் கிடையாது, ஸ்பான்சர்ஸ் இல்லாம கேம் ஆட முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனை முதல்ல இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒரு ஏஜுக்கு மேலதான் நான் இந்த டைட்டிலோ இந்த சாம்பியன்ஷிப்போ இதை எதையும் நான் லூஸ் பண்ணல, நான் என்னோட ரேசிங்கான பேஷனை லூஸ் பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே சின்ன சின்னதா ரேஸ் ஓட்டினா போதும், என்ன கிடைச்சா என்ன கிடைக்கலனா என்னன்னு வாழ ஆரம்பிச்சிருப்பான். இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா ஒரு மொமெண்ட் ரேஸ் ஓட்டும் போது ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு ஒன்று அட்டைன் ஆகும். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். என் ஹார்ட் பீட் எல்லாமே கம்மியா இருக்கும். அந்த டைம்ல லிட்டரலா எனக்கு பறக்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படும்னு சொல்லுவான். ஆனா அப்போ அவங்கள மீட் பண்றதுக்காக பென் அந்த இடத்துக்கு வந்துருப்பாரு. என்னன்னா அடுத்த நாள் இவங்க காரோட டிசைன்ல சில சேஞ்சஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துருப்பாங்களா. அது இன்னுமே தரையோட தரையா ஒன்றி இருக்கிறதுக்காக அந்த காம்பனன்ஸா இருக்கட்டும் இல்ல அதை பண்ணதா இருக்கட்டும் இது எல்லாமே ரூல்ஸுக்கு எகெயின்ஸ்ட் ஆமா. இந்த காம்பனன்ஸ் எல்லாத்தையும் நீங்க வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது அதை பார்த்து இவங்களுக்குலாம் ஷாக்கு. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நார்மலா எங்கேயும் வெளியில போறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி இருக்கக்குள்ள உள்ளுக்குள்ளே எவனோ வேலையை பார்த்துருக்கான்னு புரியுது. பென்னெல்லாம் கான்ல இருப்பான். இந்த 2 வருஷமா வராத நீங்க எதுக்கு இப்போ இந்த வருஷம் வந்திருக்கீங்க, ஏன் நாங்க ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற கடுப்பாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அபிஷியல்
அபிஷியல் கிட்டே திட்டிட்டு ஐயா ஐயா இல்ல அப்படின்னு சொல்லி பின்னாடியே போவான். சூட்லாம் போட்டு ரெடியா இருக்கும்போது அந்த காரை பயன்படுத்த முடியாதுங்கிற கடுப்புல வச்சிருந்த கார்ட்ஸ் அங்க தூக்கி விட்டு எறிவானா. அதுக்கப்புறமும் அன்னைக்கான ரேஸை ஓட்டுறதுக்காக ட்ராக்ல வந்து நிக்கிறான். அப்பதான் அவனோட பாக்கெட்டை செக் பண்ணும்போது அவனோட லக்கி கார்ட்ஸ் அவன் கொண்டு வரல. ரேஸும் ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஹீரோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுறான். அப்படியே எதுவுமே கவனிக்காம டெக்னிக்கல் டீம் அவ்வளோ சொல்றாங்க ஒரு விஷயத்த கூட காதலியே வாங்காம வேகமா காரை ஓட்டிட்டு இருந்தவனும் கொண்டு போய் ஒரு இடத்துல கிராஷ் பண்றான். அடுத்த நாள் நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்திருக்க. அங்க வந்த பென்னுமே டென்னிஸ் கால்ஃப்னு சொல்லி ரொம்ப சேஃபான ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம நம்ம 2 பேருக்கு இது ரொம்ப பிடிச்சதோ தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். உன்னோட கழுத்துல ஃபிராக்சர் ஏற்பட்டிருக்கு, ஸ்பைனல் கார்ட்ல ஃபிராக்சர் இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு ஆக்சிடென்ட் உனக்கு ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கு. சில டைம் உனக்கு சில நேரங்கள்ல கண் பார்வை உனக்கு சரியா தெரியாது, உடம்பே பேரலைஸ் ஆகலாம், அதிகபட்சத்துல நீ செத்து கூட போகலாம். எதுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்து நீ மறைச்சேன்னு ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்ப ஜோசுவாவும் ஹீரோ பாருக்காக வந்திருப்பான். அப்ப இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்க ஹே நாமெல்லாம் டிரைவர்ஸ்டா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுடான்னு ஹீரோ சொன்னாலும் டிரைவர்ஸ் ஆமா டிரைவர்ஸ், நம்ம 2 பேரும் டிரைவர்ஸ் இல்ல லூசர்ஸ் சரியா. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் இப்படி தோத்தாங்கோலிங்க தான், இன்னைக்கும் தோத்தாங்கோலிங்க தான். உன்னை 30 வருஷம் கழிச்சு கூட்டிட்டு வந்து ட்ராக்ல சாகடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, நீ வீட்டு பார்த்து போ அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அதுவே ஜோசுவா அவங்க கம்பெனியில ட்ரைனிங் எடுக்கிறதுக்காகவே ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி அங்க செட்டப்லாம் வச்சிருந்திருப்பாங்க. அங்க போயிட்டு இந்த ஜோசுவாக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல, அதே நாள் அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது டர்ன்ல ஓவர்டேக் பண்ண போய் தானே உனக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அன்னைக்கு ஹீரோமே அப்படி திருப்பி ஓவர்டேக் பண்ணாதடா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். அவன் சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பானா, மேபி அது கரெக்டா இருக்குமோன்னு சும்மா பயன்படுத்தி பார்த்தனா ஆமா அவனால அந்த இடத்துல மலையில ஸ்லிப் ஆகாம காரை டர்ன் பண்ண முடியுது. அப்படின்னா நம்ம தான் தேவையில்லாம ஹீரோ மேல இப்படி வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு அவனுக்கு புரிய வந்து கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றான். ரெக்கவர் ஆன ஹீரோவும் ஊரை பார்த்து கிளம்பலான்னு கிளம்பிந்திருக்கும் போது அப்ப அந்த பீட்டருங்கிற இன்வெஸ்டர் இருக்கிறான்ல, அவன் ஹீரோட்ட வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசினவனும் உனக்கு வேணும்னா நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரட்டா, ஒன்ஸ் இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் பென்னை தூக்கி விட்டுட்டு இந்த டீமுக்கு நான் பாஸ் ஆக போறேன், நீ என் கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் எங்கேயோ போகலாம்டா அப்படின்னு சொன்னா அது பயங்கர டெம்டிங்கான ஒரு ஆஃபர். இருந்தாலும் ஹீரோக்கு ஒரு கேள்வி இருக்கும். அப்படின்னா நம்ம காரோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் வெளில இருந்து தான் இம்போர்ட் பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னு டாக்குமெண்ட்ஸை ஏமாத்தினது அது நீயாடான்னு கேட்டா அவன் சிரிச்சுட்டு ஆமான்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்லு அங்க இருந்து போயிடுறான். வீட்டுல ஜோசுவா அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அதுக்கு ஹீரோ ஒன்றும் காரணம் கிடையாது, எடுத்த ஒரு தப்பான டிசிஷன் தான் சொல்லும் போது அவங்க அம்மாவுக்கு லைட்டா கில்ட்டியா இருக்கு. ஏன்னா அவங்க ஹீரோவா அன்னைக்கு பயங்கரமா திட்டிருப்பாங்கல்ல அதனால. அப்போ ஜோசோட மேனேஜர் வந்துட்டு என்னப்பா இன்ஸ்டாகிராமுக்கு ஏதாவது போஸ்ட் எது கொடுக்குறியாப்பான்னு வந்தா அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டுவோம், ஏன்னா வெளியில இருந்து வர இந்த பேரும் புகழும் எந்த விதத்திலையும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ண போறது கிடையாது, அதனால ரேசிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்றான். அதுக்கப்புறம் டீம்ல இருக்கிற ஆளுங்களே வந்து மீட் பண்ணிட்டு முதல்ல அவங்க கிட்ட சும்மா ஹலோ ஹாய் அப்படிலாம் சொல்லி பாக்குறான். பெருசா யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியலையா. உடனே அவன் பேக்ல இருந்து ஒரு பேர் ஆஃப் சாக்ஸ் எடுத்து காட்ட எல்லாரும் சோகமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ பண்ண மாதிரி இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க ட்ராக்ல எல்லாரும் ஜாகிங் போயிட்டு இருப்பாங்களா. பென்னும் அங்க வரான். எல்லாரும் ஜாகிங் போறத அவனும் கவனிக்கிறான். இருந்தாலும் ஒரு மாதிரி சோகமா அங்கேயே உட்கார்ந்துடுற. எப்படியும் ஹீரோ இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ ஜாகிங் போயிட்டு இருந்த நம்ம டீம் அப்படியே ஒருத்தனை பார்த்து பயங்கரமா ஹாப்பி ஆகுறாங்க. ஆரம்பத்துல எப்படி வந்தானோ அதே மாதிரி நம்ம ஹீரோ திருப்பி ரிட்டர்ன் ஆகுறான். நேரா ஜோசுவா பாக்குறதுக்கு வர அப்போ சைட்ல நிறுத்திருக்க கார்ல அந்த காம்பனன்ட்ஸை திருப்பியும் அட்டாச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்த டாக்குமெண்ட்டை ஃபேக்னு ப்ரூவ் பண்ண காரணத்துக்காக. இருந்தாலும் நம்ம பென் ஹீரோவை கார் ஓட்டுறதுக்கு தயாரா இல்லை. உனக்கு ஏதாவது ஆயிருண்டான்னு சொன்னாலும் ஆனா ஆயிட்டு போது, என்னோட வாழ்க்கையில கடைசியா உன் காரை ஓட்டி தான் சாக போறேன்னா அதை நான் எத்தனை தடவை வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லுவானா. டீம்ல இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும்னு எதிர்பார்க்க வேற வழி இல்லாம பென்னும் ஒத்துக்கிறான். கட் பண்ணா லீகோட கடைசி ரேஸ் நடக்க போது யார் யாரு பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்ட்டு டிவில காமிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல ஹீரோவோட ஃபேஸ் வந்த உடனே ஷாக் ஆன அந்த பீட்டரும் நேரா பால்கனில வழியா எட்டி பார்த்தா அங்க நம்ம ஹீரோவும் பீட்டர் இருக்கிறத பார்த்துட்டு மிடில் ஃபிங்கர் அனுப்பி அவனை நக்கல் பண்ணிட்டு இருப்பான் மெசேஜ்ல. அப்ப அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் திருப்பி நம்ம ஹீரோ கிட்ட வம்பலுக்கலான்னு வந்தா அவங்க கூட பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு அவன்கிட்ட பெட்ல தோத்தங்காட்டி பெட் கட்டின அமௌண்ட்டை அவன் கையில கொடுத்துட்டு ரேஸும் ஆரம்பிக்குது. எல்லாரும் வேகமா வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ 16வது பிளேஸ்லயும் அதுவே ஜோசுவா 9வது பிளேஸ்லயும் இருப்பான். வேற எந்த காரையும் முந்த விடாம நம்ம ஹீரோ டிரைவ் பண்ணிட்டு இருக்க. அப்ப பின்னாடி
வந்த ஒரு கார் நம்ம ஹீரோவோட டயரை பஞ்சர் பண்ணி விட்டுருமா. வேகமா பிட்ல வந்து அவன் டயரை மாத்திக்குவான். இருந்தாலும் ஜோசுவாவோட டயரை மாத்த வேண்டாம்னு சொல்லிடுறாங்க, அதே டயரோட கன்னியூ பண்ணேன்னு. அதுவே ஜோசுவாக்கு முன்னாடி போயிட்டு இருந்த சில கார் எல்லாருமே அவங்களோட டயர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றாங்க. இந்த கேப்ல ஜோசுவா நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிடுறான். இருந்தாலும் அது ரொம்ப நேரம் நீடிக்கல. டயர் தேய ஸ்பீடு கம்மியாக ஆரம்பிக்கும். அதனால பின்னாடி வந்த மத்த கார் எல்லாமே முன்னாடி முந்திட்டு போக ஆரம்பிக்க நேரா 6வது பொசிஷனுக்கு போயிருப்பான். அதனால டயரை மாத்திட்டு திருப்பியும் ட்ராக்ல இறங்குறானா. அப்ப முன்னாடி வந்த ஃபெராரியோட கார் டயர் மாத்திரக்காக பிட்ல வந்திருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ண பிட்ல இருந்து ஃபெராரி வெளியில வரும்போது கரெக்டா உள்ள போந்த ஹீரோ அந்த ஃபெராரியை மடக்கிடுறான். கூடவே நம்ம ஜோசுவா 3rd பிளேஸ்லயும் ஹீரோ 4th பிளேஸ்லயும் இருப்பானா. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுதான் லீடிங் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாலுமே அந்த ஃபெராரியோட டிரைவர் முன்னாடி அவங்களால நிக்க முடியல. அவன் அவ்வளவு திறமசாலியா இருக்கிறான். என்னடா ஜெயிச்சிருவோன்னு பார்த்தா ஜெயிக்க முடியாது போலயேன்னு நம்ம பென்னெல்லாம் லைட்டா வருத்தப்பட ஆரம்பிக்க ஹீரோவும் வேகமா வந்துகிட்டு இருக்க பின்னாடி வந்த ஒரு கார் அவனை மோதி விட்டுருமா. அவ்வளவுதான், அங்க ஒரு கிராஷ் ஏற்படும். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சானா கிடையாது. நம்ம ஹீரோ முக்கி காரை நேரா பிட்டுக்கு கொண்டுகிட்டு இருப்பானா. எல்லாருக்கும் அதை பார்க்கும்போது பயங்கரமா ஹோப் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்படி டேமேஜ் ஆன ஒரு காரை பிட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா ஐ மீன் கொஞ்சம் ஹெவியா டேமேஜ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரெட் பிளாக் அப்படிங்கறத ரைஸ் பண்ணுவாங்களாமா. விச் மீன்ஸ் அந்த காரை ரிப்பேர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேற எல்லா காருமே அவங்களோட பிட்ல வந்து நிக்கணும். யூஸ்வலா இது நடக்காது, ஆனா இந்த படத்துல நடக்குது. ஈவன் அங்க இருக்கிற ஆளுங்களுமே என்னடா இது ரெட் பிளாக் ரைஸ் பண்ற ஒரு ரேஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு வரலாறுல காணாத ஒரு விஷயத்த பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. எல்லா கார்ஸுமே அவங்களோட பிட்ல வந்து நிப்பாங்க. எல்லாருக்கும் தேவையான ரிப்பேர்ஸ் எல்லாம் அந்த டைமுக்குள்ள பண்ணி முடிக்க நம்ம ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்களா கிட்டத்தட்ட அந்த கார்ல இருக்கிற எல்லா பார்ட்டியுமே கழட்டி மாட்டிருந்திருப்பாங்க. ஒரு புது காரையே ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க ஆன் தி ஸ்பாட்ல வச்சு. மறுபடியும் அங்க ரேஸ் ஆரம்பிக்குது. வேகமா முன்னேறி போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் அந்த ஜோசுவாவும் 3rd and 2nd பிளேஸ்ல இருப்பாங்க. மொதல் பிளேஸ்ல வேற ஒருத்தன் போய்கிட்டு இருப்பானா. அவன் தான் இப்போ கரண்ட் சாம்பியனும் கூட. அவனை முந்திர அவ்வளவு ஈஸி கிடையாது. அவனை முந்திரக்காக முன்னாடி வந்தாங்கன்னா கண்டிப்பா அவன் இடிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டான். நம்மள மாதிரி தான். சோ யாராவது ஒருத்தரை முன்னாடி போய் அவங்க காரை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இன்னொருத்தரால நம்பர் 1 பொசிஷனுக்கு போக முடியும்னு டீம் இன்ஃபர்மேஷன் சொல்ல சரின்னு நம்ம ஹீரோ அந்த நம்பர் 1ல போறோம்னா முந்த ட்ரை பண்ணும்போது அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். இந்த கேப்ல ஜோஸ்வா நம்பர் 1 பிளேஸுக்கு போயிடுறானா. எப்படியோ அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆன நம்ம ஹீரோவும் 2nd பொசிஷன்ல இருக்கும்போது பின்னாடியே வந்து அந்த ஆளு விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோவோட டயர்ல முட்டி அவன் 2nd பிளேஸுக்கு போயிடுவான். நம்ம ஹீரோவோட கார் ரவுண்ட் அடிச்சு திருப்பியும் ட்ராக்ல வரும். அந்த கரண்ட் சாம்பியனும் நேரா நம்ம ஜோசுவா முந்தரக்காக ஜோசுவாவோட டயரையும் டச் பண்ணிவிட அவ்வளவுதான், 2 காருமே அங்க ஸ்லோ டவுன் ஆயிரும். ஆனா ஜோசுவா நகர முடியாம அங்கேயே நின்றுவான். இதை பார்த்துக்கிட்டு இருந்தா கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் ஓகே ஃபைன், இந்த ஏபெக்ஸ்ங்கிற டீமு கிட்ட இதுக்கு மேல அவனுங்கிட்ட கார் மிச்சம் இருக்குமான்னு தெரியலன்னு ஏகப்பட்ட காரை உடைச்சிருக்காங்கிற விஷயத்த சர்காஸ்டிக்கா சொல்ல கார் தேவை கிடையாது, எங்க கிட்ட டிரைவர் இருக்கிறான்னு பென் சொல்லுவான். ட்ராக்ல நம்ம ஹீரோவும் வேகமா ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்க ட்ராக்ல வேற எந்த ஒரு காரும் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா அதிவேகமா ஒவ்வொரு லேப்பையும் அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கும்போது டீம்ல இருக்கிற யாருக்கும் ஒன்றும் புரியாம இருக்க. அப்ப நம்ம கேட் சொல்றாங்க அவன் பறக்கிறான்டான்னு. அதே மாதிரி அங்க நம்ம ஹீரோ ரேஸையும் கம்ப்ளீட் பண்ண எஸ் நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான் ஃபார்முலா 1 டைட்டில். ஜோசுவால அங்க காரை விட்டு இறங்கி நின்னுகிட்டு ஆல்ரெடி கத்திக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோவோட வெற்றிக்காக. எல்லாரும் அவ்வளவு சந்தோஷத்துல இருக்க நம்ம பென்னால இது கனவா நிஜமானே நம்ப முடியாம இருக்கும். அதுவே இந்த பீட்டர் கிட்ட ஒரு லேடி வந்துட்டு ஆஹா ஜெயிச்சிட்டாங்களா, அப்பனா அடுத்த 3 வருஷத்துக்கு பென்னோட தலைமையில தான் இவங்க இருப்பாங்க போல போன்னு சொல்லிட்டு போகும்போது அதுவே இங்க ஹீரோவும் ஜோசுவாவும் கட்டி பிடிச்சி எப்படியோ ஜெயிச்சிட்டு பயங்கர ஹாப்பியில இருப்பாங்க. ஜெயிச்சதுக்காக கப்பை கொடுக்க வரும்போது மறுபடியும் அன்லக் வாங்க மாட்டேன்னு பென்னோட கையில கொடுக்க சொல்றான். இறுதியா மொத்த செலிப்ரேஷனே முடிச்சுட்டு கேட்டுக்கிட்டேயுமே கடைசியா குட் பை சொல்லி அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஜோசுவாவும் எங்கேயா போறேன்னு கேட்டா இன்னும் சில வேலைகள்லாம் இருக்கு, அங்க போய் சம்பவம் பண்ண வேண்டாமா, இது உன்னோட டீம் தானே, இங்க நீயே ஓட்டுன்னு சொல்லி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஒரு பாலைவனத்துக்கு போறான். அங்க இந்த டெசர்ட்லாம் ரேஸ் ஓட்டுற சில கம்பெனிலாம் இருப்பாங்க போல, அவங்களுக்கு டிரைவர் வேணும் அப்படின்னு விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. அதனால காசெல்லாம் தேவை கிடையாது, ஓட்டலாமான்னு கேட்க அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன்லயும் நம்ம ஹீரோ அங்க காரெல்லாம் ஓட்டிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.